வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சர்வைவ் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் சர்வைவல் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பூமியில நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்களால பூமியோட திசைகள் அப்படின்றதெல்லாம் தலைகீழா மாறிடுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாற்றத்தினால ஒரு ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகும். ஆக்சுவலா அந்த ஃபேமிலி வந்து தன்னோட பையனோட பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக நடு கடல்ல ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஃபேமிலியில மொத்தம் 4 பேர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் வந்து அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு ஸ்டார்ம் மாதிரி ஒரு விஷயம் வந்து தாக்குது. அண்ட் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியவே இல்லை. அண்ட் எப்படியாவது இந்த கப்பல்ல இருந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்குல்ல, அது அப்படியே பாலைவனமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுல இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆங்காங்கே சுத்திட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கடல் வந்து திருப்பி வந்துடும். அதுக்குள்ள இவங்க தப்பிக்கணும். அண்ட் அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து மாட்டாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய மனிதர்களும் வந்து தங்களோட சர்வைவல்களுக்காக ஒருத்தரை வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்லேயே, அதாவது நடுக்கடல்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இனிஷியலாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூமியில நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை கொண்டு வருவாங்கல்ல, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பாலைவனத்துல நிற்கக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றதே வந்து ஒரு டெரரான பிரச்சனையா இருக்கும். அதுல எதிர்பாராத ஒரு சம்பவம் அப்படின்றதுமே நடக்கும். ஸோ வேற லெவல்ல இந்த படம் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்பவே நார்மலான ஒரு மோட்குள்ள போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த கிரியேச்சர்ஸ்னால வரக்கூடிய ஆபத்து அப்படின்றது தான் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இந்த படத்துல இருந்துச்சு. பட் அந்த போர்ஷன்ஸை ரொம்ப லைட்டா காட்டிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருந்திருக்கலாம். மனிதர்களால வரக்கூடிய ஆபத்து அப்படின்றத மட்டும்தான் பிரதானமா காட்டியிருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் தென் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முடிவு தான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் முடிச்சு விட்டுருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஸோ அதனாலே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே ஒரு சில அடல்ட் சீன்ஸ் மாதிரி மைல்டா காட்டுவாங்க. மற்றபடி பெருசா எதுவுமே இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.